முடியல என்னால. காட்டு விலங்கு எல்லாம் 2 அடி பின்னால வச்சா புலி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த புலியே 2 அடி பின்னால வச்சா புஷ்பா வந்துட்டான்னு அர்த்தம். புஷ்பா நான் உயிரோட இருக்காரியா? புஷ்பா நான் உயிரோட இருக்காரு. இந்த சீன் படத்திலே இல்ல. புஷ்பான்ற படம் எப்படி இருந்துச்சு? புஷ்பான்ற படம் எப்படி இருந்துச்சு? புஷ்பான்ற படம் எப்படி இருந்துச்சு? புஷ்பான்ற படம் எப்படி இருந்துச்சு? இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என் கதையை சொல்லிக்கிறேன். சுமார் ஒரு 2019, 20, 21 இந்த காலகட்டத்தில் தான் நானும் மையும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காலேஜ் டேஸ். ஸோ நிறைய கப்பல் கோல்ஸ்லாம் இருந்துச்சு. அது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் ஒன் ஆஃப் தி கப்பல் கோல்ஸ் தான் சங்கம் தேட்டரில் சோஃபா சீட்டில் படம் பார்க்கணும். பட் அது ரொம்ப நல்லாவே ஸ்கிப் ஆகி எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து 21ல் பீஸ்ட், அப்படியே இந்த வாரிசு, லியோ, இப்போ அந்த கோட்டு எல்லா படத்துக்கும் நாங்கள் சோஃபா சீட் சங்கமில் பார்க்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் அது நடக்கவே இல்லை. சரி, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் சோஃபா சீட்டில் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக ரேண்டமாக ஒரு படத்துக்கு போவோம், டிசம்பர் 5 போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் நம்ம புஷ்பா வந்தாப்புல. சரி, வரதுதான் வருது, நம்மளும் ஒரு பெரிய படத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் புஷ்பா படத்துக்கு போனோம். அப்படி தான் நாங்கள் சங்கம் தேட்டரை சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ சங்கம் தேட்டரை சூஸ் பண்ணியாச்சு. பட் இப்போ நான் இருக்கிறதோ கூடுவாஞ்சேரியில். ஸோ கூடுவாஞ்சேரி டு சங்கம் இப்படி கால்குலேட் பண்ணாலே எப்படி பார்த்தாலும் ஒரு பஸ், ட்ரெயின், பைக்கில் போனதுனால 300 ரூபா பெட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதில் நாங்கள் ஒரு பெஸ்ட் ஐடியா சூஸ் பண்ணது ட்ரெயின். அதாவது பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி டு எக்மோர் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் சங்கம் தேட்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்.
சொல்லணும்னா டிசம்பர் 6ஆம் தேதி காலையில் 10 மணி ஷோ சாட்டர்டே. ஓகேங்களா? வீக்கெண்ட்னாலே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் அன்னைக்கு வந்து கூட்டம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு தெலுங்கு படத்துக்கு நம்ம ஊர்ல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். பிகாஸ் நான் அதிகமாக டப்பிங் படத்துக்கு போறதில்ல. पुष्पा 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 தாடி நீவும் அழக பார்க்க கூடி நிற்கும் ஊரு தோள தூக்கி நடந்தா பூமி தூள் பறக்கும். அன்னைக்கு போகும்போது தான் புரிஞ்சுது நம்ம ஊர்லயும் பேன் இந்தியா படத்துக்குலாம் வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு. தாடி நீவும் அழக பார்க்க கூடி நிற்கும் ஊரு sapna arevanda sapu sapu sapna arevanda sapna arevanda sapna arevanda sapu sapu sapna arevanda ஓகே ஓகே, அந்த கதையெல்லாம் விட்டுரு, இது உன் கதையெல்லாம் விட்டுரு. படம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தை இந்த படத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட டபுள் மடங்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் அறிக்கைக்கலாம். நான் ஒரு பெரிய சினிமா கிரிட்டிக்ஸ்லாம் கிடையாது. என்னோட அறிவுக்கு இந்த படம் நான் பார்க்குற வகையில் சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. இவ ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? पुष्पा 2.5 अक्षर, नाम छोटा है लेकिन साउंड बहुत बड़ा. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். சும்மா ஒன்றும் இல்லைங்க, 6 நாளில் 1000 கோடி அடிக்கிறதுன்றது அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த படம் வந்து 6வது வாட்டி இந்தியாவில் 1000 கோடி அடிச்ச படம். ஆனா இதுவரைக்கும் அடிச்ச அந்த 1000 கோடி ரூபா படத்திலேயே இதுதான் சீக்கிரமா அடிச்ச ஃபர்ஸ்ட் திரைப்படம். அந்த வகையில் புஷ்பா நம்பர் 1.
పుష్ప అంటే పేరు కాదు, పుష్ప అంటే బ్రాండ్. ஓவராலா எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புஷ்பா நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். என்னோட சேர்ந்து என் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூலாம் கேட்டு வந்துருங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சூப்பர் வேற லெவல். சத்தமாக சொல்லுவே. ஓகே ஓகே. அண்ணி உங்களுக்கு புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? ஃப்ளவர் உல்டா ஐயோ படம் எப்படி? எப்படா பெத்தாதடா கம்முன்னு வந்துடுல சீரியஸா. சூப்பர். நீங்க தான் சொல்லணும். புஷ்பானா ஃபயர் இல்ல ஃப்ளவர். அதுதான் இவரு சொல்றாரு. இவர் எல்லாம் உல்டையா சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன். ஓகே. புஷ்பானா பிளான் நினைச்சியா? தேட்டர் எப்படி இருக்கு? செம்ம சூப்பரா இருக்கு. தேட்டரில் இருந்துச்சா? சோஃபாலாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க? அண்ணா புஷ்பால ஃபேவரட் சீன் அண்ணா நடந்துட்டே சொல்லலாம். தெரியலையே, டக்குன்னு கேட்டேன் எப்படி சொல்றது. இப்போ பார்த்த படம் தானே போய் அதே கேஷுவலாக சொல்லிட்டே நடந்து பார்ப்போம். புஷ்பால எதை சொல்கிறேன்னு தெரில. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரிவெஞ்ச் இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த சிஎம் ஆக்குறான்னு சொன்ன அந்த சீனு அண்ணி உங்களுக்கு ஃபேவரட்? அப்புறம் 2 சாங் சூப்பராக இருந்துச்சு. என்ன சாங்? 4 சாங். நடுவில் ஒரு ட்ராபேக் சொல்கிறாங்க. நடுவில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் பண்ணுறாங்க. மெயினாக ஒரு சாமி ஆடுற சீனு அது வந்து ஏன்டா அந்த இடத்துல ஒரு இப்படி சாங் சம்மந்தம் இல்லாத இடத்துல வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி நல்லா இருக்கு. அப்படி கிடையாது. இல்லை அந்த அந்த இடத்துல அந்த சாங் தேவையா? அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாத்துலேயும் பார்த்து நடுவில் ராஷ்மிகா அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதோட விட்டுருக்கலாம். ராஷ்மிகா வந்து ஒன்று பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த டியூன் தேவையே இல்லை. அது மட்டும் எனக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ பொண்டாட்டி பேச்சை கேளுங்க அப்படியெல்லாம் இல்லை. போங்க. நாங்கள் தளபதி சொன்னதை கேட்போம். தளபதி சொன்னதை நாங்கள் தளபதி சொன்னோம். ஐயோ படம் எப்படி இருந்துச்சு? அட்லாஸ்ட் படத்தை பார்த்து முடிச்ச உடனே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எக்மோர் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற வேலையை முடிச்சிட்டோம். படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 21 நிமிஷம். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நம்ம கொடுக்குற அந்த 400 ரூபாய்க்கு அந்த படம் வர்த்தா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4.5 out of 5.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பாய். இத்தனை தெரிஞ்ச புஷ்பாக்கு இன்னும் சிலது தெரியாது.